உத்தரகாசியில் கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 8 முதல் 10 ராணுவ வீரர்கள் காணாமல் போயிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தி சுசித்ரா, விவரம் என்ன? தற்போது மீட்புப் பணிகள் எந்த வேகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருது? தற்போதைய கள நிலவரம் என்ன? உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று அடுத்தடுத்ததாக 2 மேக வெடிப்புகள் என்பது ஏற்பட்ட நிலையில் இரண்டாவதாக ஏற்பட்ட அந்த ஹர்ஷில் என்ற பகுதியில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் 10 ராணுவ வீரர்கள் மாயமாகியதாக தற்பொழுது இந்திய ராணுவமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2 தரலி மற்றும் ஹர்ஷில் ஆகிய 2 பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட அந்த மேக வெடிப்பில் பல நூற்றுக்கணக்கானோர் அந்த காட்டாற்று வெள்ளத்தினுடைய அந்த வெள்ளத்தில் சிக்கி புதைந்திருக்கும் நிலையில் அவர்களை மீட்கும் பணிகளை இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படை அனைத்து படை வீரர்களும் செய்து வரும் நிலையில் தற்போது ராணுவத்தினுடைய 8 முதல் 10 ராணுவ வீரர்கள் ஹர்ஷில் பகுதியில் இருந்த அந்த ஆர்மி பேஸ் கேம்பில் அங்கு இருந்த நிலையில் இந்த ஏற்பட்ட அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட வீடுகள், ஹோட்டல்கள், ராணுவ முகாம் என அந்த பகுதி முழுவதுமே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் தற்பொழுது அங்கு மீட்பு பணிகளையும் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி துரிதப்படுத்தினார். அதற்காக பிரத்யேகமாக 3 IPS அதிகாரிகளை நியமனம் செய்து அதனை கண்காணிப்பதற்கான ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பார்த்து நாளை முதல்வர் தாமி நேரடியாக சென்று அந்த இடத்தை பார்வையிடுவார் என்றும் முதற்கட்டமாக உத்தரகாண்ட் மாநில அரசாங்கத்தின் சார்பாக கூறப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.